ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட LG6 ஆக்ஷன் கேமராவோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் நம்ம கேமரா வந்து டெஸ்ட் ஒரு சில ஃபுட்டேஜ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் அதை வந்து இப்போ இந்த கிளிப் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கேமரா ஃபுட்டேஜோட இதில் வந்து பார்த்துக்கோங்க. கேமரா ஃபுட்டேஜ் முதல்ல வந்து பார்த்து வந்துருங்க. பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபோனை விட நல்லாவே இருக்குது. பிகாஸ் என்னோடைய ஃபோனை விட நீங்கள் GoPro Hero 8 Hero 7 அது ட்ரை பண்ணுறதுக்கு இல்லை இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதில் நீங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் GoProக்கு வந்து மாறலாம். ரெண்டுத்துக்குமே வந்து கலர் காம்பினேஷன் தான் வந்து மாறுமே ஒழிய வேறு எதுவுமே வந்து மாறாதுங்க. இப்போ இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் கேமரா இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளோட ஹெல்மெட்லாம் வந்து இந்த கேமரா இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் கேஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பாக்ஸ் கண்டென்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து இந்த மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்க்ரீனுங்க. அதாவது ஃப்ரண்ட்டு தான் வந்து உங்களுக்கு இது ஃப்ரண்ட் வந்து நார்மல் ஸ்க்ரீன் தான். பேக்கில் இருக்கிறது வந்து டச் ஸ்க்ரீன். அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற என்னடா தெரியும் GoPro மாதிரி வியூ தெரியும்னா வியூ தெரியாது, உங்களுக்கு செகண்ட்ஸ் வந்து தெரியும். நம்ம மோட்டோ பிளாக் பண்ணும்போது நம்ம கேமராவை கண்ணாடியில் பார்த்தாலே லைட் எரியும் தெரியும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டிகிரி எவ்வளோ செகண்ட் ஓடி இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரியுங்க. கைரோவோட ஸ்டெபிலைசேஷன் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4K ரெசல்யூஷன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். எத்தனை FPSன்னு பார்த்தீங்கன்னா 24 FPSலேருந்து 4K அது வந்து எடுத்துக்கலாம். கேமராவில் வந்து ஒய்ஃபைலாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கல. இதோட பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸுக்கு வெளியே இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, 3, 2, 1. ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் எப்படி தான் ஓப்பன் பண்ணணும். நாங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா அப்படிலாம் கேமராவே வெளியே எடுத்து எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டா நீங்கள் ஒரு அடாப்டரும் 2 மெமரி கார்டும் வந்து வாங்கிக்கணும். அடாப்டர் வந்து அது உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வாங்கினதுங்க. அடுத்து இந்த அதாவது இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கினது. இப்போ கண்டென்ட் பாக்ஸோட கண்டென்ட் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இதில் தான் வந்து கேமரா இருக்கும். கேமரா வச்சு இப்படி சென்டரில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன பார்த்துக்கோன்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்லாக். இந்த சார்ஜிங் அடாப்டர் வந்து நம்மளோடது, அது இதிலே இருக்குன்னு சொல்லி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கேட்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஜே கேமோட இது எப்படி யூஸ் பண்ணோம் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதிலே வந்து இருக்கும். 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் மவுண்ட் வந்து ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வந்து மூடுறோம் இல்லைங்களா, அதை வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இன்னொரு மூடி, ஐ மீன் இந்த பின் வந்து ஒன்று கட் ஆகிடுச்சு, மேபி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் வந்து என்ன இதுன்னே தெரில. ஆனால் நம்ம நார்மல் பட்ட பின்னும் கிடையாது, சி டைப் சார்ஜரும் கிடையாது, ஐஃபோனோடதும் கிடையாது. இந்த கேபிளே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்கான மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்க்ரூ இல்லாமல் இருக்கும். அது வந்து உங்களுக்கு உள்ளே இருக்குது. நான் தான் வந்து கழட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு வரும்போது ஃபிட்டிங்கோட தான் வரும். ஃபிட்டிங்கோட நம்ம நார்மலாக இதில் வந்து இப்போ இந்த போட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த போட்டு ஃபிட்டிங்கோட தான் வரும். அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் இன்னொரு மவுண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து இதில் எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து காரில் ஒட்டிக்கிற மாதிரி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து கொடுத்துருக்காங்க. 4 மவுண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. காரு இந்த மாதிரி முன்னாடி ஃப்ரண்ட்டில் பைக்கில் ஒட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி 4 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இது வந்து 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஐ மீன் 1 எக்ஸ்ட்ரா தாங்க இருக்குது. 1 எக்ஸ்ட்ரா கரெக்டாக இருக்குங்க. மொத்தம் 1 எக்ஸ்ட்ராலாம் இல்லை, இதில் இருக்கிறதான கல்டிவேஷனால இதாகிடுச்சு. இதில் வந்து கரெக்டாக எல்லாத்துக்குமே வந்து ஸ்க்ரூ இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கழட்டோம் இல்லையா அந்த பிளாஸ்டிக், ஐ மீன் இதுதான் இந்த பிளாஸ்டிக் தான் இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம ஏற்றிக்கணும். இது வந்து நம்ம இதில் போட்டுக்கலாங்க. பைக்கோட ஹேண்டில் பாரில் கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஜே கேமோட இந்த ஆப்பிள் காரன் கொடுக்குற மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. GoProடையும் வந்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் GoPro ட்ரை பண்ணதில்ல. எஸ்ஜேல வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து 2 ஒற்றை ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா நம்ம இதில் இருக்குது இல்லைங்களா, இதில் இருக்கிற அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி ஒட்டுற மாதிரி. காருக்கு மேபி அந்த கம் ஓட்டுறோன்னா இதை எடுத்து ஒட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
எக்ஸ்ட்ரா 2 மவுண்ட் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் வந்து நம்ம த்ரெட் டைப்பில் போகிற ஜே மவுண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ் அண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி மட்டும்தாங்க இருக்குது. ஸோ பாக்ஸில் வந்து இவ்வளோதான் இருக்குது. இப்போ நம்ம கேமராவை பற்றி பார்த்துலாங்களா? வந்து கேமரா வந்து இதில் செட் பண்ணியிருக்கனால வச்சுருக்கேன். ஆனால் இதில் நீங்கள் மோட்டோ விளாகிங் பண்ணணும் அப்படின்னா மைக் கம்பல்சரி நீங்கள் வாங்கி ஆகணும். மைக்கு என்ன மைக் வாங்கணும் அப்படின்னா இதுக்கான அந்த எஸ்ஜே கேமுக்கு வாங்குற கடையிலேயே இதுக்கான மைக்கு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தந்துடுவாங்க. அந்த மைக்கை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் மைக்கை வந்து கடைசியாக காமிச்சினேன், ஏன்னா அது கொஞ்சம் கழட்டி எடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஹெல்மெட்டோட ஃபிட்டிங்கில் இருக்குது. இப்போ இதை வந்து திருப்பி ஆங்கிள் வைக்கிற மாதிரி வச்சிடலாம். அடுத்து என்னன்னா இப்போ நம்ம வந்து இதை பற்றி பார்க்கலாங்க. இப்போ கேமரா வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண முடியல, ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதாங்க வந்து கேமரா. இப்போ இந்த கேமராவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெயிட்டாக தான் இருக்குது, நார்மலாலாம் இல்லை. இப்போ நம்ம கேமராவில் இப்போ சார்ஜ் இருக்கான்னு வேறு தெரில, நான் ஆன் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். சார்ஜ் இருந்துச்சு, வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம். இது வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறோம், இந்த செல்ஃபி ஸ்டிக்கர் தாங்க எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, இப்போ இதில் வந்து கட் பண்ணால் வீடியோ கட் ஆகும், ஆன் பண்ணால் ஆன் ஆகும். இது வந்து அந்த செல்ஃபி ஸ்டிக்கோட ஹேண்டில் வரும், நம்ம ரிமூவ் பண்ணி கூட தனியாக வச்சுக்கலாம். அப்படி நல்லா சொல்லி தலை பிடிக்குதுன்னு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே, இதுதான் வந்து கேமரா. இப்போ கேமராவை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். கிளாரிட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாவே இருக்குது. இது வந்து ஒரு நார்மலான மோட்டோ விளாகிங்க்கு போதுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதும். ஏன் அப்படின்னா நான் நிறையா பேர்த்தோட விளாக் வந்து பார்த்துருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாசன் ப்ரோடலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கோப்ரோ அவரோடது, ஹெச்ஆரோடது, அஜீஸு, என்ஆர்எஃப், நம்ம ஜேபிரேடு, சாபாஷா, மிஸ்டர் பர்புல் பாய் சாரினே அவங்க பேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறையா பேர் யூஸ் பண்ணுறது எல்லாமே கோப்ரோ தான். நம்மளை மாதிரி சின்ன சின்ன பேர் வந்து அமௌண்ட் கோப்ரோ வாங்கி அதுக்கு தனியாக அக்சசரிஸ் வாங்கி நம்ம இது பண்ணுற காசுக்கு நம்ம வந்து ஒரு SJ6 வாங்கிக்கிறோம். ஒரு 4 கேமரா வாங்கிடலாம் கேமராவோட காசு பண்ணி. பிகாஸ் அது ஒர்த்து தான், நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறதுக்கு கோப்ரோ தேவையான இல்லை, இதுவே வந்து போதுமானது தான். இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கான 2 இன்ச்சுக்கு நார்மல் டிஸ்பிளே, டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இதில் வந்து நார்மல் டிஸ்பிளே அப்படின்னா இதில் எல்லாமே ஒர்க் ஆகும், எல்லாமே காமிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் மட்டும் காமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து கேமரா ஆன் பண்ணி பார்க்குறேன். 3, 2, 1 கேமரா வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கேமராவில் இருக்கிற ஃபுட்டேஜை நான் அப்படியே உங்களுக்கு வந்து லைவாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து இப்படி தெரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து ஆன் ஆகிடும். இப்போ இதில் வந்து ஸ்டில் மோடில் இருக்குது. ஸ்டில் மோடில் வந்து நமக்கு என்ன காமிக்கிறது இப்போ எனக்கும் நான் வந்து அதை செக் பண்ணல. இப்போ வந்து வீடியோவுக்கு வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ வீடியோ ஆன் பண்ணோன்னா நமக்கு வந்து முன்னாடி செகண்ட்ஸ் வர்றத இதுலேயே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். 4, 5, 6, 3, 2, 1. யாக்கா ஹலோ மக்களே, இப்போ என்னன்னா நம்ம இதில் இருந்து இதுக்கு மாற்றியாச்சு. கேமராவோட ஆங்கிள் இதுக்கு வந்து மாற்றிட்டேன். இப்போ இவ்வளோ தான் வந்து கேமராக்குள்ளே இருக்குது. இன்னும் ஒரு சில விஷயம் வந்து நான் டெஸ்டிங் பண்ணிவிட்டு இதனுடைய இந்த ஃபோட்டோ வீடியோ ஒரு சில இது நான் வந்து செக் பண்ணி பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு என்னென்னா பாக்ஸில் என்னென்ன இருக்குது, அதில் இருக்க செட்டிங் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும்தான். ஆப்வியஸ்லி ஒர்க் ஆகுது மட்டும் ஒரு சில ட்ரிக்கு மட்டும் தான் சொல்லியிருந்தேன். அது நீங்கள் இந்த ஃபார்மெட் அடிச்சுட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகுங்க. இப்போ நான் எதில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏன்னா என் 2 கையும் வந்து சும்மா இருக்குது. சும்மானு அவங்க பார்த்தா தெரியும், நான் அப்படியே ஷேக் வருதுதா, நானாக தான் ஆடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து செல்ஃபி ஸ்டிக்கில் தான் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான மைக்கு வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மைக் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நான் மறுபடியும் கழட்டி அதை வந்து மாற்றணும். அடுத்த வீடியோவில் இதனுடைய நான் ரிவ்யூ போடும்போது அந்த மைக் டெஸ்டிங்கும் சேர்த்து போடுறேன். இந்த வீடியோ இதோடு வந்து என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் நம்மளோட ஃபாலோ பண்ணிக்கிங்க, மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஓகே பாய். இல்லைன்னா அது வரைக்கும் ஒர்க் ஆகாது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் வந்து பேசியிருப்பேன், ஆனால் நான் காமிச்ச கேமராவோட இது வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ வந்து நான் அந்த ஃபார்மெட் அடிக்கிற மேட்டரை மட்டும் வந்து சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபார்மெட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுப்பீங்கன்னா அப்படின்னா உங்கள் மெமரி கார்டில் இருக்கிறதெல்லாம்
டெலீட் ஆயிரும். இப்படி போட்டதுக்கு முன்னா எனக்கு வந்து கேமரா வந்து பர்சனலி ஒர்க் ஆச்சு. அப்படி என்ன ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த லெஃப்ட் சைடு கார்னர், அந்த லெஃப்ட் சைடு கார்னர் வந்து இப்படி டச் பண்ணால் அந்த ரெட்டாக வரும் பாருங்கள். இப்போ இந்த ரெட்டாக வருது இல்லைங்களா, இப்போ இதுவே வந்து இவ்வளோ டிலே ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம கேமராவில் வந்து ஃபுட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது மெமரி கார்டில், அதனால தான். இது வந்து கேமோட தான் கிடையாது, நம்மளோட தவறு தான். இதில் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கோம். யாராவது நம்ம பையன் தான் வீடியோவில் இருக்கிறது, வேறு யாரும் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து ஓப்பன் ஆகாது. எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த மேட்ரு வந்து நான் சொல்கிறேன். இது யாருமே சொல்ல உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னா, நான் வந்து ஹிந்தி இதில் வந்து பார்த்தேங்க. தமிழ் லாங்குவேஜில் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்ல. இது வந்து யாருமே போட கிடையாது. அதான் இப்போ வந்து போட்டுட்ருக்கேன். ஐ மீன் இதோட மெயின் வந்து இந்த ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை அவனுக்கு வந்திருக்கா இல்லை வரலையா இல்லை எனக்கு மட்டும் தான் வச்சான்னு தெரில. எனக்கு இந்த பிரச்சனை வந்து சீரியஸ்லி வந்துச்சுங்க. இப்போ இந்த கைரோ சென்சார் ஆடியோ வால்யூம் டைம் ஸ்டாம்ப் வரைக்கும் இருக்குது. வீடியோ ஃபைல் ஃபார்மேட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். MP4ஆகவும் வச்சுக்கலாம், வருங்க MP4ஆகவும் வச்சுக்கலாம், MOVஆகவும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஷார்ப்னஸ் இருக்குது, ஒயிட் பேலன்ஸ் இருக்குது, கலர் டிஃப்ரென்ஸ் நார்மலாக இருக்குது, ரெட்ரோ, வார்மு, கூலு, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம். ஈவினா ஈவி அதை பற்றி நமக்கு தெரியாதுங்க. மீட்டரிங் இருக்குது. மீட்டரிங்னா ஆவரேஜ், சென்டரு, ஸ்பாட்டு, இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதாவது வந்து இதெல்லாம் வீடியோக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிம்பிள் கண்ட்ரோலு, FPV, டிவி மோட்லாம் வந்துருக்கு, ஃபாஸ்ட் ரெக்கார்டு, குயிக் கேப்சரு, ஃப்ரண்ட் டிஸ்பிளே அப்படின்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஆன் ஆகிறதும் ஆஃப் ஆகிறதும் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோ பவர் ஆஃபு, கீபேடோட டோனு, வாய்ஸ் ப்ரோகாஸ்ட்டு, லைட் செட்டிங்கு, ஸ்க்ரீன் சேவர்ஸ், ஃப்ரீக்வென்சி, ரொட்டேட்டு, லோகோ வாட்டர் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குது. ஒய்ஃபை இருக்குது, முக்கியமாக ஒய்ஃபை பாஸ்வேர்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பவர் ஆன் மோடு, டிஃபால்ட் செட்டிங்கு, வெர்ஷன், இதெல்லாம் வந்து செட்டிங்ஸில் நமக்கு வந்து இருக்குது. இதில் பிடிச்ச எனக்கு ஆப்ஷனே என்ன அப்படின்னா இந்த கார் மூட். உங்களுக்கு தெரியுதா என்னன்றது தெரில. இப்போ என்னென்ன மூட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ லேப்ஸு, ஒரு நிமிஷம் வீடியோ லேப்ஸு, ஸ்லோ ரெக்கார்டு, ஸ்டில்லு, ஃபோட்டோ லேப்ஸு, பஸ்ட்டு மோடு. ஃபோட்டோ லேப்ஸுங்கிறது வந்து அது பாட்டுக்கு எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கும் ஃபோட்டோ வந்து, அதுதான் ஃபோட்டோ லேப்ஸு. இன்னொன்று வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோ, அது இன்னும் நாங்கள் ட்ரை பண்ணல. கார் மோடும் வந்து இன்னும் ட்ரை பண்ணலங்க. அதுக்கப்புறம் வெர்டிக்கல் மோட் இருக்குது, பஸ்ட்டு மோட் இருக்குது, அதெல்லாம் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ இதெல்லாம் தான் வந்து கேமராவில் வந்து மெயின் ஆஃப் த கண்டென்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நான் வீடியோ கட் பண்ணிட்டு ஹலோ மக்களே, இப்போ என்னன்னா நம்ம இதிலேருந்து இதுக்கு மாற்றியாச்சு. கேமராவோட ஆங்கிள்லேருந்து இதுக்கு வந்து மாற்றிட்டேன். இப்போ இவ்வளோ தான் வந்து கேமராக்குள்ளே இருக்குது. இன்னும் ஒரு சில விஷயம் வந்து நான் டெஸ்டிங் பண்ணிவிட்டு இதனுடைய இந்த ஃபோட்டோ வீடியோ ஒரு சில இது நான் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். இது ஜஸ்ட் என்னென்னா பாக்ஸில் என்னென்ன இருக்குது, அதில் இருக்க செட்டிங் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும்தான். ஆப்வியஸ்லி ஒர்க் ஆகுது மட்டும் ஒரு சில ட்ரிக்கு மட்டும் தான் சொல்லியிருந்தேன். அது நீங்கள் இந்த ஃபார்மேட் அடிச்சுட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகுங்க. இப்போ நான் எதில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏன்னா என் 2 கையும் வந்து சும்மா இருக்குது. சும்மானு ஒன்று பார்த்தா தெரியும். நான் அப்படியே ஷேக் வருதுல, நானாக தான் ஆடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து செல்ஃபி ஸ்டிக்கில் தான் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான மைக்கு வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மைக் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நான் மறுபடியும் கழட்டி அதை வந்து மாற்றணும். அடுத்த வீடியோவில் இதனுடைய நான் ரிவ்யூ போடும்போது அந்த மைக் டெஸ்டிங்கும் சேர்த்து போடுறேன். இந்த வீடியோ இதோட வந்து என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஓகே, பாய்.